எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க. இதனால நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மாப்பிள மாப்பிள என்ன மாப்பிள ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்க? அம்மா, ரொம்ப நேரம் யோசனைக்கு அப்புறம்னா இந்த தர்ம சங்கடமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது கேட்கறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா கேட்கலாம் தப்பாயிடும். என்னங்க மாப்பிள, யாருகிட்டயோ பேசுற மாதிரி பேசுறீங்க? ரொம்ப விலகி நின்று பேசுறீங்க. இத்தனை வருஷத்துல நீங்க இப்படி பேசுனதே இல்லை. புது அனுபவமா இருக்கு மாப்பிள. கொஞ்ச நேரத்துக்கு என்ன மூணாவது மனுஷனாவே நினைச்சுக்கீங்க மாப்பிள. அதிகம் யோசிக்க வேணாம் மாமா. நான் கேட்க போற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மாப்பிள, எதுவா இருந்தாலும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஏன் மாமா, இந்த வீட்டில் நீங்க வாழ்ந்த குடும்பத்தை தவிர உங்களுக்குன்னு வேற ஏதாவது தனியா குடும்பம் இருக்கா? இல்ல இருந்ததா? ஆமா, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து கேட்கிறேன். தயங்காதீங்க. இதை சொல்றதுனால உங்க மேல நான் வச்சிருக்க மரியாதை கொஞ்சம் கூட குறையாது. தாராளமா சொல்லுங்க. பொன்னி மட்டும்தான் உங்களுக்கு பொண்ணா இல்ல? மாப்பிள, ஆமா, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா விசாரிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட கேட்கணுன்ற முடிவுக்கே நான் வந்தேன். நீங்க கோயிலுக்கு போய் சாமி முன்னால போட்டோவை வச்சு அழுததுல இருந்து அதை பார்த்த சிதம்பரம் உங்களுக்கு படம் வரைய ஐடியா கொடுத்தது வரைக்கும் உடனே அந்த போட்டோவை தூக்கிட்டு போய் படம் வரையறவன்ட்ட கொடுத்து படம் வரைய சொன்னதுல இருந்து அந்த சிதம்பரம் வீட்டுக்கு வந்து உண்மையை சொன்னப்ப நீங்க தடுமாறி போனது வரைக்கும் நீங்க திரும்ப ஓடி போய் அந்த படத்தை வாங்கிட்டு வந்ததுல இருந்து நீங்க வாங்கிட்டு போனாலும் பரவாயில்லன்னு அந்த படத்தை முழுசா வரைஞ்சது வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிட்டு தான் மாமா வந்திருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்சப்ப கூட எனக்கு அதிர்ச்சியா இல்ல மாமா. ஆனா அவன் வரைஞ்ச படத்தை பார்த்தேன் பாருங்க, அப்பதான் மாமா நான் முழுசா அதிர்ச்சி அடைஞ்சேன். ஏன் மாமா, இவ்வளவு நேரம் நான் என்ன பேசுறேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. இப்ப சொல்லுங்க மாமா, பொன்னி மட்டும்தான் உங்களுக்கு பொண்ணா இல்ல? பொண்டாட்டியா? என் மக பொன்னியோட அம்மா சரஸ்வதியும் என் பொண்ணு பொன்னியை தவிர இந்த உலகத்துல வேற யாருமே இல்லைன்னு சொல்றதுதான் என்னோட ஆசை மாப்பிள. ஆனா 30-35 வருஷத்துக்கு முன்னாடி
என் புத்தி பேதலிச்சப்போ என் வாழ்க்கையில தெய்வானின்னு ஒருத்தி குறுக்க வந்தா. அவ ரொம்ப நல்லவளா இருந்தா. அவன் மேல நான் ஆசைப்பட்டேன். எனக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. ஊருக்கு தெரியாம நாங்க ஒரு வாழ்க்கையை நடத்தினோம். ஆனா கொஞ்ச காலத்துல அவ சம உரிமை கேட்டு போராடினா. அது எனக்கு பிடிக்கல. தெய்வான, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த குடும்பத்தை பத்தி இங்க பேசாதானே. என் பொண்ணியோட சேர்த்து வச்சு பேசினேன், அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். எதுக்குங்க உங்களுக்கு இவ்ளோ கோபம் வருது? உங்களுக்கு தானே நான் இவளை பெத்தேன். நீங்க தானே இவளுக்கு அப்பா. அப்பப்ப வந்துட்டு போறதால இவன் என் பொண்ணாயிடுவாளா? இவள உனக்கு தான் பெத்தன்னு எந்த கோயில்ல வேணாலும் சத்தியம் பண்ணுவேன். சாமி மேல சத்தியம், பூமி மேல சத்தியம் சொல்லிட்டு இருந்த வெட்டி பொலி போட்டுருவோன. பொண்ணி ஒருத்தி தாண்டி எனக்கு மக. உன் புள்ள மேல பாசம் இருந்துச்சுன்னா நான் கொடுக்குற படத்துல ஓரஞ்சாரமா வச்சு வளர்த்துக்கிடு இவள. அப்படி இல்லாம நடு வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சேன், தொலைச்சிருவேன். தொலைச்சு உடனே தெருவுல போனவங்கள போனா போதுன்னு வீடு எடுத்து தங்க வச்சா நீ நாட்டாம பண்ணலான்னு பாக்குறியா? இன்னையோட உன்னை தலை முழுகிறேன். நிரந்தரமா அவங்க என்னை விட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மனசுல ஒரு வலி. வயசாக வயசாக அது வேறு ரணமா மாறிடுச்சு. அதுல எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிச்சலான்னு முடிவு பண்ண மாப்பிள்ள. ஆனா அதுவும் நடக்கல. எங்க அப்பா மாதிரி நல்லவர் இந்த உலகத்திலே இல்லைன்னு பொன்னி என்னை நம்புனா. அந்த நம்பிக்கையே என்னை உடைச்சு எரிஞ்சிருச்சு. அதனால அவங்கள தேடுறதையே நான் விட்டுட்டேன். நல்லவங்க தெரியாம தப்பு பண்ணினாலும் அது என்னைக்காவது வெளியே தெரிஞ்சிடுங்கிறத உணர்ந்துட்டேன். இப்போ குற்றவாளி அவங்க முன்னாடி நிக்கிறேன். மாமா, நீங்க ரொம்ப சாதாரணமா அவங்கள விட்டு விலகி வந்துட்டதான் நினைக்கிறீங்க. விலகி வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை மாமா. ஊரை விட்டே போயிட்டாங்கன்னு சொன்னீங்களே உங்க பொண்ணு. ஆமா, அவ திரும்ப வந்து நம்ம பக்கத்திலே தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நம்ம பக்கத்திலேயே சுத்தி சுத்தி வர்றாளா? யாரு? பரிவட்டம் கட்டினா உங்க கையால தான் கட்டுவேன்னு கங்கணம் கட்டி நின்னாலே அவதான் நீங்க ஊரை விட்டு போனதா சொன்ன உங்க பொண்ணு. யாரு? இவளா என் பொண்ணு மலரு? இவளா அந்த பொண்ணு? அப்போ தெய்வான? எனக்கு முழு விவரம்லாம் தெரியாது. மலர் எப்படி மாயாவா? எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. மாப்பிள்ள, எப்பவோ நான் செஞ்ச தப்பு இப்ப என் முன்னாடி வந்து நிக்குது. அதனால வேதனைப்படுறதா இல்ல அவளை கூப்பிட்டு வச்சு கொண்டாடுறதான்னு எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுது மாப்பிள்ள, இந்த விஷயம் என் பொண்ணுக்கு தெரிஞ்சா அவ உயிரையே விட்டுருவா. தயவு செஞ்சு அவகிட்ட சொல்லிடாதீங்க மாப்பிள்ள. அவளுக்கு தெரியக்கூடாது. அவ உடைஞ்சு போயிருவா மாப்பிள்ள, உடைஞ்சு போயிருவா. தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க மாப்பிள்ள, அவ உடைஞ்சு போயிருவா. சொல்ல மாட்டேன் மாமா. ஆனா அந்த மாயா ரொம்ப வெறி பிடிச்சி திரியறா. அவளால நம்ம குடும்பத்துக்கோ இல்ல பொன்னிக்கோ ஏதாவது ஒன்று ஆச்சு, அப்ப நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்.
மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. அம்மா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே என் பையன் ஒரு பொண்ணுகிட்ட தப்பு பண்ணதுக்காக பெத்த பையன் கூட பார்க்காம அவனை வீட்டை விட்டு விலக்கி வச்சிருந்தேன். இப்போ நீங்க பண்ணியிருக்கிறது அதை விட மிகப்பெரிய துரோகம். அப்படி இருந்தும் நான் ஏன் பேசாம போறேன்னா பொன்னியோட நல்லதுக்காக தான். நான் சொன்ன மாதிரி உங்க மேல வச்சிருக்க மரியாதை எப்பவும் குறையாது. இந்தாங்க. எப்படியோ எல்லாரும் நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அவருக்கும் உடம்பு பரவாயில்ல. போக போக இந்த வீட்ல எல்லாமே நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாயிடுச்சு. நீங்க சொல்றது உண்மையிலேயே ரொம்ப சரிமா. எங்க ஊர் கோயில் சாமி அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமி இல்ல. ராஜாராம், என்னப்பா சோர்வா இருக்க? ஆ, அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. என்னப்பா ஊர்ல தண்ணி எதுவும் சேரலையா? அதனால உடம்புக்கு எதுவும் முடியாம போயிடுச்சாப்பா? மா, என்னம்மா நீங்க ஒரேடியா எங்க ஊர் தண்ணிய ரொம்ப மட்டமா பேசிட்டு இருக்கீங்க? அதனாலலாம் அண்ணனுக்கு எதுவும் ஆயிருக்காது. ஏதோ பயண கலப்பா இருந்தது. அதானே, எங்க ஊர் தண்ணி மருந்து மாதிரி. மருந்தே அப்படி தேவையில்லை. சொல்லு. தண்ணிய காய்ச்சி குடிச்சா போதும், உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாம் போயிடும். ஐயோ சாமிங்களா, என்ன விட்டுருங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன், அவ்வளவுதான். உடனே உங்க ஊர் புராணத்தை ஆரம்பிச்சிடாதீங்க. அக்கா, என் உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நல்லாதான் இருக்கேன். அப்புறம் ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு தெரியாத உன்னை பத்தி. அது வேற ஒண்ணும் இல்ல அண்ணி. சாமி கும்பிட போற நேரத்துல மாயாவால மனசு வேதனைப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதான் மூட் ஆஃப்ல இருக்காரோ என்னவோ. இல்ல பொண்ணே, அதை விட பெரிய இடி என் நெஞ்சில் இறங்கியிருக்கு. அந்த வலியும் வேதனையும் தான். அப்பாவுக்கு மட்டும் அப்படி இருந்துச்சு, எல்லாருக்குமே அப்படிதாம்மா இருந்தது. மாயா ஆடின ஆட்டம் அப்படி. என்னவோ அம்மா கூட பிறந்தவங்க யாராவது இருந்தா எவ்வளவு உரிமையா போராட்டம் பண்ணுவாங்களோ அதை விட மோசமா அவங்க பிஹேவ் பண்ணாங்க. பரிவட்டம் கட்டியே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. உரிமையோட தானே கேட்டிருக்கா. பண்ணுவா பண்ணுவா. அத்தனை ஃப்ராடு வேலைக்கும் மொத ஆளா நிக்கிற அவளுக்கு பரிவட்டம் ஒண்ணுதான் கேடு. கோயில்ல பரிவட்டம் கட்டுறதோட அருமை பெருமெல்லாம் தெரியாத ஒரு ஜென்மம். என்ன ஜென்மமோ. போலியான இன்கம் டாக்ஸ் காரங்களா அரேஞ்ச் பண்ணது அவங்க தான் தெரிஞ்ச உடனே நம்ம இன்னும் சிவியரா ஆக்ஷன் எடுத்திருக்கணும்ப்பா. சந்துரு சொல்றது சரிதான். அப்படி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் நம்ம வழியில குறுக்க வரத்துக்கே யோசிச்சு ஒதுங்கி நிப்பாங்க. ஆமா ஆமா, எல்லாரும் கரெக்டா தான் சொல்றீங்க. இது ஏதோ பிசினஸ் பொறாமையில பண்றான்னு நினைச்சிட்டு நானும் சும்மா விட்டேன். எப்போ நம்ம ஊரை தேடி வந்து கோயிலுக்கே வந்து எனக்கு தான் பரிவட்டம் கட்டணும்னு பிரச்சனை பண்ணாலோ அப்பவே அந்த சாமி முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். இனிமே அவளை தேடி போய் அடிக்க போறேன். இனிமே நமக்கு பிரச்சனை பண்ணணுங்கிற நினைப்பு கூட வராத அளவுக்கு அடிக்கணும். சும்மா இருக்கீங்களா? ஒரு நல்ல விஷயத்துக்கு போயிட்டு வந்து நல்லபடியா உட்காந்துட்டு இருக்கோம். எதுக்கு கண்டவங்களை பத்தி பேசிட்டு இருக்கணும்? தப்பானவங்க முடிவு பண்ணிட்டா ஒதுங்கி நிக்கிறதுன்னு முடிவு பண்ணிடணும். அதை விட்டு அவங்க பின்னாலேயே போறதுன்னு முடிவு பண்ணக்கூடாது. புரியுதா? சரி ஐஸ்வர்யா, நீ போய் பிரசாதம் எடுத்துட்டு வா.
இந்தாங்கம்மா. கொடு. இந்தாங்க அத்தை. அப்பா நீ எடுத்துக்கோ. ஏய் சூர்யா, பாத்து. வெளிய போய் சாப்பிட்டாலே உனக்கு எதுவுமே ஒத்துக்கிறதே கிடையாது. அதுலயும் தண்ணி மாத்தி குடிச்சா சுத்தமா ஒத்துக்கிறது இல்ல. இப்ப பாரு, எவ்வளவு தடவை சொல். நான் அது தனியாளு. நான் நீங்க அப்படியா? 2 ஆளு. எல்லா தும்மல் சத்தமும் 2 கேக்குது. ஐயா சாமி, அப்படிலாம் ஒன்னும் கேட்கல. இது சரிப்பட்டு வராது. இதுக்கு உடனே ஆவி பிடிச்சாகணும். இரு, நான் எடுத்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட் நீ ஆவி பிடி சூர்யா. அப்போ உனக்கு உனக்கு சரியானாலே எனக்கு சரியான மாதிரி தான். நீ பிடி, வா. ஏய் சூர்யா, நல்லா வேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. எனக்கு ரிலீஃப் தெரியுது. அதுக்காக நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். என்ன அது? நம்ம 3 பேரும் ஒண்ணா ஆவி பிடிப்போமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ முழுசா புடி, அப்புறமா பாத்துக்கலாம். நீங்க என் மேல அன்பு வைப்பீங்க, அக்கறைப்படுவீங்க. ஆனா நாங்க படக்கூடாதோ? சரி. யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க பாட்டி, வாங்க உட்காருங்க. வந்துட்டீங்களே நல்ல தம்பி. வருவேன்னு சொல்லுவான், ஆனா வரமாட்டான்னு நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல. ஆனா வருவேன்னு சொன்னா கட்டாயம் வரவன் தான் இந்த சின்ன தம்பி. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஆனா நீ நிச்சயம் வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இவன் அவன் வந்தான். கிளம்புடா கிளம்புடான்னு 2 நாளா சொல்லிட்டு இருக்கேன். நான் வளர்த்த ஆட்டுக்குட்டியை விட்டுட்டு எப்படி வருவேன்? நான் வளர்த்த கோழி குஞ்சை விட்டுட்டு எப்படி வருவேன்? என் வாட்டை விட்டுட்டு எப்படி வருவேன்? என் பஞ்சாரத்தை விட்டுட்டு எப்படி வருவேன்னு சீன் போட்டுக்கிட்டு இருந்தான். போட்டேன் பொடனில ஒரு போடு. அப்புறம்தான் பேசாம கிளம்பி வந்தான். இல்லங்க, நீங்க ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க.
அந்த ஆடு கோழி எல்லாம் என் கூட பிறந்த பொறப்பு மாதிரி பாசு. அதுங்க மேல நான் வேற ரொம்ப பாசம் வச்சிட்டேனா. திடீர்னு விட்டுட்டு கிளம்புனா எப்படி என்னால விட்டுட்டு வர முடியும் சொல்லுங்க? அதுங்களாம் ஏங்கி போயிட மாட்டாங்களா? ஐஷுமா நீங்களே சொல்லுங்க. இட்ஸ் ட்ரூ. உண்மைதான். ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டா அவங்கள பிரியவே முடியாது. இதோ எங்க அண்ணன் எங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்துட்டான். ஆனா என்னால அவனை பார்க்காம இருக்கவே முடியல. டெய்லி கிளம்பி வந்துட்டு தான் இருக்கேன் அவனை பார்க்கறதுக்காக. சரியா சொன்னீங்க ஐசம்மா. சின்ன தம்பி, நீ ஒன்றும் கவலைப்படாத. கொஞ்ச நாள்ல உனக்கு வண்டலூர் பக்கம் ஒரு இடம் வாங்கி தந்துடுறேன். அங்க போய் வீடு கட்டிக்க. உன் ஆடு கோழி வாத்து எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் வச்சுக்கலாம். பாசு, ஆளு பேர் தெரியாத ஊரு. இங்க வந்து என்ன பண்ண போறோன்னு பயந்துகிட்டே தான் வந்தோம். சொந்தக்காரங்களை கூட்டு வர மாதிரி ஐசம்மா பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து கூட்டு வராங்க. நீங்க எல்லாம் இவ்வளவு ஆதரவா பேசுறீங்க. இந்த அன்பே போதும் பாசு. சரி சின்ன தம்பி, பாட்டி உட்காருங்க, வாங்க காஃபி சாப்பிடலாம். ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், எங்க பாட்டியை யாரும் பாட்டின்னு கூப்பிடாதீங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆன்ட்டின்னு கூப்பிட்டீங்கன்னா எங்க பாட்டி சந்தோஷப்படுவாங்க. சரி, அப்படியே கூப்பிடுறோம். ஆன்ட்டி சின்ன தம்பி உட்காருங்க, காஃபி சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட். இருங்க இருங்க இருங்க. அதுக்கு முன்னாடி உங்க கடைக்குள்ள இருந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இன்ஸ்டால ஸ்டேட்டஸ் போடணும். அதுக்கு தான். அம்மாடி ஐஸ்வர்யா, எங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுக்கிறியாமா? வேணாங்க என் தங்கம். டேய் வாடா, வா 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 வா, போடா போ. இங்க பாருங்க. ஓகே அம்மா. போஸ் கொடுங்க, போஸ் கொடுங்க. சூப்பர் பாட்டி. டேய் ஒழுங்கா போஸ் குடுறா. பாட்டி சும்மா இரு. கிளவி கையை வச்சுட்டு சும்மா இல்லைன்னா பிச்சு போடுவேன். நான் என்னடா பண்றது? கண்ணுக்கு அழகான பொருளை பார்த்தா கை தானா எடுக்க போகுது. பிச்சு போடுவேன் பிச்சு. கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். என்ன சின்ன தம்பி? ஒன்னும் இல்ல ப்ரோ, கடை நல்லா இருக்குன்னு பாட்டி ஆன்ட்டி சொல்றாங்க. விடுறா கையா, நான் வரேன். சரி, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சின்ன தம்பி, ஆன்ட்டி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர்ல. ஆஹா, பாசே என்னது இது? கருப்பட்டி காஃபி சின்ன தம்பி. கருப்பட்டி காப்பின்னு தெரியுது. இதுல சுக்கு கொத்தமல்லி ஏலக்காய் அதிமதுரம்னு தட்டி போட்டா மனமாவும் இருக்கும், ஆரோக்கியமாவும் இருக்கும். இந்த வாயு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இதெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, அப்புறம் உங்க கடைக்கு கூட்டம் கூட்டமா மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. பரவாயில்லையே சின்ன தம்பி, வந்த கொஞ்ச நேரத்திலே எங்க கடைக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க. என்ன ஐசம்மா, யாராச்சும் கொஞ்சம் அன்பு காட்டினாலே நான் உசுரையே கொடுப்பேன். போக போக பாருங்க உங்க கடைக்கு நான் என்னென்னலாம் பண்ண போறேன்னு.